துக்க வெள்ளி அப்படிம்பாங்க. உண்மையிலே துக்க வெள்ளி கிடையாது. இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி குட் ஃப்ரைடே. புண்ணியம் அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மாவுடைய புண்ணியம் கிடையாது, என்னுடைய புண்ணியம் கிடையாது. இயேசு சிலுவையில் அவர் செய்த அந்த புண்ணியம். இது துக்க வெள்ளி கிடையாது. இது நாம சந்தோஷப்படுற ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கு. ஒவ்வொரு நேரம் நாம் வரும்போது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சில முக்கியமான நேரங்களில் அது நமக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூறும்போது அந்த வார்த்தைகள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை உபயோகமாக இருக்கும். தியானிக்கும் போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் மிக முக்கியமான நேரங்களில் அது நம்மை ஒரு கிரிப்பு மாதிரி பிடித்து அப்புறம் ஒரு லிஃப்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அடுத்த மேலே போகிறதுக்கு ஒரு நாளும் நாம் எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறோமோ அந்த இடத்த விட்டு கீழே போகாதபடிக்கு ஸோ தொடர்ந்து நாம் மென்மேலும் வளர்வதற்கு அந்த வார்த்தைகள் அந்த வெளிப்பாடுகள் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. எப்போவுமே அதை முன்னாடி அதிகமாக இப்போ அப்படி சொல்கிறதுல துக்க வெள்ளி அப்படிம்பாங்க. உண்மையிலே துக்க வெள்ளி கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இது இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி குட் ஃப்ரைடே, புனித வெள்ளின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம், பெரிய வெள்ளின்னு சொல்லலாம். ஸோ என்னைக்கு துக்க வெள்ளியாக இருந்திருக்குன்னா இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாளில் அந்த வெள்ளிக்கிழமை என்னதாக இருந்திருக்கும், துக்கமாக இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியலை அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சரீரப்பிரகாரமாக மட்டும் பார்க்குற கண்கள் நமக்கு இருந்தால் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா வெள்ளிக்கிழமையும் துக்கமாக தான் என்ன செய்யும். ஆனால் கொஞ்சம் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். பிரைஸ் காட். ஸோ எந்த நாளுமே நமக்கு துக்கமான நாள் கிடையாது. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் எருசலேமுக்கு போகணும், நான் பாடுபடணும், நான் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும். இதோட என்ன பண்ணலை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கலை. என்ன சொன்னார், நான் எருசலேம் போகணும், அங்கே பிரதான ஆசாரியர்கள் பாடுபடணும், மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும். அதோடு கூட தான் சொல்கிறாரு, 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ அந்த அவரை சார்ந்து இருக்கிற சீசர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஓகே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு என்ன பண்ணுவார், எழுந்திருப்பார். அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அந்த சிந்தனைகள் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஆனாலுமே அவ்வளோ நாள் 3.5 வருஷம் அவங்க கூடவே இருந்து அவ்வளோ நல்லது செஞ்சு எல்லாம் இது பண்ணும்போது அவர் அடி வாங்கும்போது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அந்த வேதனைகளை தாண்டி உயிர்த்தெழுதலை என்ன பண்ண முடியாது, அவங்களால கற்பனை பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ முதல் இடத்துக்கு வரேன். இயேசு பாடுபட்ட, சிலுவையை சுமந்த, அடிக்கப்பட்ட, மரித்த அந்த நாள் உண்மையிலே துக்கமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப மகா கம்பீரமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு, பிரைஸ் காட். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், இனிமேல் நம்ம துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் துக்க நாள் கிடையாது. இது துக்க வெள்ளி கிடையாது. இது நாம் சந்தோஷப்படுற ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்குது. ஆனால் ஒன்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், இயேசு என்ன பண்ணார், எனக்காக சிலுவையில் அவர் இறந்தார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையில் இறந்தார். என்னை நீதிமான் ஆக்கும்படிக்கு, என்னை மேன்மையாய் வாழ வைக்கும்படி, நான் நன்மைகளை பார்க்கும்படி எனக்காக அவர் என்ன பண்ணியிருக்கார், சிலுவையில் இறந்திருக்கிறார். அப்போ அந்த சிலுவையில் அவர் செய்த அந்த தியாகத்தை நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், உணர்வு பூர்வமாய் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ உங்கள்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்முடைய புண்ணியம்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. ஸோ புண்ணியம் அப்படின்னா
என்னுடைய அப்பா அம்மாவுடைய புண்ணியம் கிடையாது, என்னுடைய புண்ணியம் கிடையாது. இயேசு சிலுவையில் அவர் செய்த அந்த புண்ணியம், அதனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும், சொல்ல தெரியணும். ஸோ பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சிலுவையை பற்றியே என்ன பண்ணுவேன், மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. ஸோ இன்னும் கூடுதலாக நாம் சிலுவையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நாம் தியானிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் எழுதியிருக்குது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஹல்லேலூயா. ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் சில காரியத்தை மறுபடி நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் அடிக்கடி இதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதில் என்ன பண்ணார் ஆண்டவர், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். அதுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிறது நாம் செய்த பாவம் அக்கிரமம் மட்டும் கிடையாது, இன்னும் சில காரியம் இருக்குது. நாம் இந்த பாவம் பண்ணோம், அக்கிரமம் பண்ணோம், இல்லை குறைவுபட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்காம். என்ன ஆகிருக்குது, ரெக்கார்ட் ஆகிருக்கு. பாருங்களேன், அடுத்து எழுதியிருக்கு பாருங்கள், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் என்ன பண்ணாராம், குலைத்து போட்டாராம். அப்போது நம்முடைய பாவங்கள் இப்படி வார்த்தையினால் மன்னிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அதை என்ன பண்ணணுமா, எழுதப்பட்ட நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை என்ன பண்ணணுமா, அவர் குலைத்து போடணுமா. ஹல்லேலூயா. ஸோ நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இப்போ நம்மளை அருகிறோம், நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்குன்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் எதில் மிதிச்சிட்டோம், சாணியில். ஆணியில் மிதித்தாலும் பிரச்சனை தான், ஆணியில் மிதித்ததை விட சாணியில் மிதிக்கிறது தான் ரொம்ப பிரச்சனை, அப்படி தானே? ஆணியில் மிதித்தா கூட ரத்தம் வந்துருக்கு, லைட்டாக தொடச்சிட்டு அப்படி தெரியாமல் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். சாணியில் மிதிச்சிட்டோம்னா கண்டிப்பாக தெரியாமலே என்ன பண்ணாது, இருக்காது. அப்போ பாருங்கள், சாணியில் மிதிச்சிட்டோம், இப்போ நம்ம போகிறோம். இப்போ அந்த வீட்டுக்காரங்க, நீங்கள் சாணியில் மிதித்ததவங்க எதுவும் மன்னிக்க வேண்டியது இருக்குதா? இப்போ நீங்கள் சாணியில் மிதிச்சிட்டீங்க, இப்போ இதில் மன்னிக்க வேண்டிய காரியமே, ஆனால் என்ன தேவைப்படுது, அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னா என்ன பண்ணணும், அவன் சாணியில் மிதிச்சதுக்கு மன்னிக்காங்களோ இல்லையோ, அதை கழுவுறது கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. இப்போ அந்த தண்ணி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போகவே நமக்குமே போக மனசு வராது. அது மாதிரி அவங்களுக்கும் நம்மளை உள்ளே கூப்பிடுறதுக்கு மனசு வராது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை வார்த்தையினால் மன்னித்தது மட்டும் கிடையாது, அவருடைய இரத்தத்தினால் நம்ம மேலே இருந்த எல்லா அழுக்குகளையும், இல்லைன்னா நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா எழுத்தையும் கையெழுத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தமது இரத்தத்தால், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தால் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அந்த ராஜ்யம் நமக்குள் என்ன பண்ணியிருக்குது, பிரவேசித்திருக்கு. அதில் அழகாக எழுதியிருக்கு, குலைத்து. அப்போ முதலாவது என்னது, மன்னித்து, அதுக்கப்புறம் குலைத்து, அதுக்கப்புறம் பாருங்க, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாரை ஆணி அடிச்சிருக்கிறாங்க, சரீரப்பிரகாரமாக பார்த்தா இயேசு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தா அங்கே அடிக்கப்பட்டது இயேசு கிடையாது, நம்முடைய அக்கிரமங்களும் நமக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்தும் அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கு, சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன, மன்னித்து, அதுக்கப்புறம் குலைத்து, மூணாவது என்னது, ஆணி அடித்து, அதுக்கப்புறமா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. அப்போ உரிந்து, அப்போ பாருங்கள், நமக்கு விரோதமாக ஏதோ நம்ம செஞ்ச பாவம் மட்டும் கிடையாது, நமக்கு விரோதமாக இருந்த விதிமுறைகள் அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. பாருங்களேன், அதை ஆண்டவர் குலைச்சிருக்கிறாரு, அப்புறம் அதை ஆணி அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இதெல்லாம் நமக்கு விரோதமாக என்ன பண்ணும்,
வேலை பார்க்கும் பாருங்களேன். ஸோ அதையும் என்ன பண்ணியிருக்கிறாரா, அவர் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நம்ம வெற்றினாலே எதை தான் நினைப்போம்? உயிர்த்தெழுந்த நாளில் தான் வெற்றின்னு நினைக்கிறோம், அப்படி தானே? நான் சொல்கிறேன், இல்லைங்க, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். கொஞ்சம் கையை தட்டி ஹல்லேலூயா. ஸோ இதிலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றி கிடையாது. பிரச்சனையின் நடுவிலேயே நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 10 நாள் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வெற்றி. தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க, உண்மையாக தேவ அன்பை உணர்ந்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் பிரச்சனையின் மத்தியிலையும் வெற்றி இருக்குது, பிரச்சனையின் மத்தியிலையும் மேன்மை இருக்குது. பிரச்சனையோடு கூடவும் நீங்கள் நன்மையை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுக்கு உதாரணமாக இயேசுவை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் தெரியும் ஒரு பக்கம். ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் அவர் நன்மையை அனுபவித்தார், மேன்மையை அனுபவித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் பாருங்கள், அதுக்குள்ள அந்த பிரச்சனையை காட்டிலும் 100 மடங்கு வீரியமாக இருக்கிற ஒரு நன்மையும் ஒரு மேன்மையும் நிச்சயமாக இருக்கும். கையை தட்டி இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அந்த பிரச்சனையை காட்டிலும் அட்லீஸ்ட் 10 மடங்காவது அதிகமான நன்மையையும் மேன்மையையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸோ வேதம் அழகா சொல்லுது, அவர் சிலுவையிலே அவர் இறந்தாருங்கிறத சொல்கிற அதே வேதம் தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நான் சில காரியத்தை அப்படி சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, சிலுவைனாலே இயேசு அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னாடி, இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவைனாலே அது சாபத்தின் சின்னம். ஆனால் என்னைக்கு இயேசு அந்த சாபத்தின் சின்னத்தை கையில் எடுத்தாரோ அது ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் மாறி போனது. ஓ ஹல்லேலூயா. அது மாதிரி நான் சொல்கிறேங்க, சில காரியங்கள் இது கீழானது இல்லைன்னா அற்பமானதுன்னு இருக்குல்ல, நீங்கள் அதை கையில் எடுத்தீங்கன்னா அது எல்லாமே அற்புதமானதாய் மாறும். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்ட, வார்த்தையின் வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைங்க கையில் எதெல்லாம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் மேன்மையாக இருக்கும். எதெல்லாம் இருளாக இருக்குதோ நீங்கள் உள்ளே போன உடனே அது வெளிச்சமாய் மாறி அது மகிமையாய் மாறிவிடும். ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஒரு கன்வெர்ட் பண்ணுகிற, ஒரு மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை தேவ ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றுகிற நேரமாய். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ அழகா இன்னைக்கு சிலுவனாலே அதை மதிக்கிற ஒன்றா என்ன பண்ணுது இருக்குது பாருங்களேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சாபமாய் இருந்ததை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். நம்ம என்ன நினைப்போம் இயல்பா, என்னைக்கு இந்த மாதிரி ஜெயகீதம்லாம் பாடுவோம் அப்படின்னா, ஒன்று பவனி வந்தப்போ பாடுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தானே பாடுவோம். நான் சொல்கிறேன், ஜெயகீதத்தை இன்றைக்கே பாடலாம். நான் வசனம் தெளிவாக சொல்லிட்டு, அவர் சிலுவையிலே என்ன பண்ணாராம், எங்கள் கல்லறையில் மட்டும் அவர் வெற்றி சிறக்கலை, ஏற்கனவே சிலுவையிலேயே அவர் வெற்றி சிறந்துட்டு தான் கல்லறைக்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, கையை தட்டி. சிலுவைன உடனே நம்ம ரொம்ப துக்கமாக இருக்கணும் இல்லை, சிலுவையிலேயே ஒரு வெற்றியின் சத்தம், ஒரு வெற்றியின் கீதம் உண்டாயிருக்கிறது. அதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ நான் பிரச்சனையில் இருக்கேன், ஏதோ நான் உபத்திரவத்தில் போயிட்டு இருக்கேன்னா, அதன் மத்தியிலையும் நீங்கள் ஒரு வெற்றியை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, அந்த பாடல் பாடலாமா? நம்ம அடிக்கடி பாடி இருக்கிற பாடல், சூப்பரான பாடல் பாருங்களேன். நித்திய மீட்பை எனக்கு தர இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, நித்திய மீட்பை எனக்கு தர
எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நித்திய மீட்பை எனக்கு தர. எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற. தெளிக்கப்படும் பரிசுத்தரமே. தெளிக்கப்படும் பரிசுத்தரமே. ரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே ரத்தமே எனக்கு விலையாக பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற. தெளிக்கப்படும் பரிசுத்தரமே. தெளிக்கப்படும் பரிசுத்தரமே. ரத்தமே ரத்தமே பெற்ற ரத்தமே. ரத்தமே விலையாக பட்டதே. ரத்தமே வெற்றி தோணி கேட்கட்டுமே. எந்த பிரச்சனையின் மத்தியிலும் எந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் ஒரு ஜெயம், ஒரு வெற்றி. இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ரத்தமே சபையில ஒரு வெற்றி, குடும்பத்திலே ஒரு வெற்றி, எந்த சூழ்நிலையிலும். ஓ எஸ் லார்ட். ரத்தமே ரத்தமே எனக்கு விலையாக பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நித்திய இயேசு சிலுவையில் சம்பாதித்தது மீட்பு அல்ல, அது நித்திய மீட்பு. நித்திய மீட்பை எனக்கு தர. வியாதியிலிருந்து ஒரு நித்திய மீட்பு, பாவத்திலிருந்து ஒரு நித்திய மீட்பு. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற. தெளிக்கப்படும் பரிசுத்தரமே. தெளிக்கப்படும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெயகீதமாய். சிந்தப்பட்ட ரத்தமே கல்லறையில் மட்டும் வெற்றி அல்ல, சிலுவையிலும் ஒரு வெற்றி. ரத்தமே நல்லா சத்தத்தை உயர்த்தி விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே.
மாறினது போல எது எது குறைவாய் இருக்குதோ, எது எது அற்பமாய் இருக்குதோ, எதெல்லாம் இருளாய் இருக்குதோ, எதெல்லாம் தோல்வியாய் இருக்குதோ, நாங்க அபிஷேகத்தோடு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தோடு உம்முடைய ரத்தத்தின் வல்லமையோடு நாங்க அதுக்குள்ள பிரவேசிக்கும் போது தீமையும் நன்மையாய் மாறும், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், பாவம் நீதியாய் மாறும், இருள் வெளிச்சமாய். நல்லா கையை தட்டி ஒரு அபிஷேகம் இப்பொழுது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு வெற்றியை அனுபவிக்கிற, ஒரு மேன்மையை அனுபவிக்கிற, ஒரு நன்மையை அனுபவிக்கிற ஒரு அபிஷேகம் சபைக்கும் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு தனிநபர் மேலையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தது போல எல்லாவற்றிலும் நாங்களும் வெற்றி சிறக்கத்தக்க அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த அதிகாரம் எங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாதப்பா. சாபம் இல்ல, தீமை இல்ல. எல்லாரும் படிப்புல வெற்றி, வியாபாரத்துல வெற்றி, ஊழியத்துல வெற்றி, குடும்ப வாழ்க்கையில ஒரு வெற்றி, மரணத்தின் மேல் ஒரு வெற்றி, வியாதியின் மேல் வெற்றி, பலவீனத்தின் மேல் வெற்றி, தரித்திரத்தின் மேல் வெற்றி, ஒரு ஜெயகீதம் ரத்தமே அவருடைய ரத்தத்திலே ஒரு வெற்றியின் தோணி, ஒரு ஜெயகீதம் நிறைவோடு அப்படியே நல்லா அவருடைய இருதயம் அப்படியே நிரம்பட்டும். அந்த வெற்றி சிறந்த அந்த ரத்தம், அந்த வெற்றி சிறந்த அந்த ரத்தத்தின் வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் அப்படியே ஊற்றப்படுகிறது. ஒரு புது வேலை, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு வெற்றியின் தோனி, ஒரு வெற்றி கீதம். ஹalleluya. நீர் சிலுவையில் இறந்தது மட்டுமல்ல, நீர் சிலுவையிலேயே நீர் வெற்றியும் சிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. சில நேரங்களில் நாங்கள் சில காரியங்கள் நெருக்கடியாக நினைக்கலாம், உபத்திரவமாக நினைக்கலாம், பிரச்சனையாக நினைக்கலாம், துக்கமாக நினைக்கலாம், எங்கேயோ குழிக்குள்ளே கிடக்கிற மாதிரி நினைக்கலாம், இல்லை எங்கேயோ போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம், இல்லை சிறைச்சாலையில் ஒரு கைதி இருக்கிற மாதிரி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே எங்களோடு கூட ஒரு வெற்றி உண்டு ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நன்மை உண்டு, எங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, எங்களுக்கு ஒரு உபகாரம் உண்டு ஆண்டவரே. தேவ பிள்ளைங்களே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நன்மையை அனுபவிப்பீர்கள், மேன்மையை அனுபவிப்பீர்கள், உங்களுக்கான கனத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒன் சைடை மட்டும் பார்த்து சோர்ந்து போயிட வேண்டாம், சரீர பிரகாரமாக மட்டும் பார்த்து சோர்ந்து போயிட வேண்டாம். ஐயோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கேனே, ஐயோ சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேனே, ஐயோ என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியலையே. எத்தனை பேர் சொல்லலாம், உன்னை நீ ரட்சித்து கொள்ளுன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளால் அது முடியலைனாலும் பரவாயில்ல, நீ அடிக்கப்பட்ட நிலைமையிலும் நீங்கள் வெற்றி சிறந்து கொண்டு இருக்கிறீர்கள், நன்மையை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் பேசும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.